இந்திரா காந்தி வர்றாங்க பிரைம் மினிஸ்டருக்கு, விதவைங்கிறதுனால அங்க வந்தா தீட்டுப்பட்டுருங்கிறதுக்கு விதவையை பார்க்கணும்னா நீங்க தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில வந்து அந்த விதை தோஷை வந்து அந்த தண்ணியில போயிடும். தண்ணியில போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தோஷம் வராதுங்கிறதுக்காக காஞ்சி மடத்தில் இருக்கிற கிணத்துக்கிட்ட அந்த மாதிரி கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு நடுமத்தில் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த காஞ்சி பெரிய சாமி 100 வயசு வரல செத்து போயிட்டாரு, அந்த சாமி உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க மடம். இது வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு காஞ்சி மடத்தை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ தப்பிச்சா போலச்சா, அது கூட அவர் வேலை செத்து போயிட்டார். அதான் அவரை விட்டாங்க. இல்லாட்டி போனா சங்கர்ராம கொலை வழக்குல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்பதான் வந்து பாவம் இந்த சனாதனவாதிகளும் சரி 3% காரர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டாங்க. இதே கலைஞர் பண்ணியிருந்தாக்க போட்டு கிழிச்சிருப்பாங்க.